இன்னைக்கு நம்மளுக்கு ஒரு செட்டப் பாக்ஸ் கிடைச்சிருக்கு. உள்ள அப்படி என்னதான் இருக்கு நம்ம டிசம்பிள் பண்ணி உள்ள அப்படி என்னதான் இருக்கு நம்ம இப்ப பார்ப்போம். நம்ம என்ன வேலையா செய்ய போறோம்? சும்மா பார்க்க போறோம். இருக்கட்டும், அதுக்கு நம்மளுக்கு என்ன சம்பந்தம்? பார்க்குறோம். இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். சரி வாங்க இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணுவோம். சரி வாங்க ஓப்பன் பண்ணுவோம். ஸ்க்ரூ ஸ்க்ரூ எங்கேயா இருக்குது? இதுல ஸ்க்ரூ இருக்குமோ? ஐயோ ஸ்க்ரூல எங்க இருக்குன்னே தெரியலையா? ஏன் அது ஸ்க்ரூவும் காணும் ஒடுக்கையும் காணும். எவ்வளோ போச்சு ஸ்க்ரூ? ஸ்க்ரூவே இல்லாத எப்படா ஓப்பன் பண்றது? எப்படா ஓப்பன் பண்றது? இதுல எங்க இருந்து ஓப்பன் பண்றது தெரியலையே. இது எந்த ஒரு இதுவுமே இல்லையா? இதை பாரு எங்கேயா இருக்கு? நம்ம எப்படி ஓபன் பண்ண போறோம் மட்டும் பாருங்க. ஒரு ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. ஃபைனலி கிடைச்சிருச்சு. இந்த இடத்துல இருக்குல்ல வார்னிங் போட்டு இதுக்குள்ளதான் இருக்குது ஸ்க்ரூ. நம்ம லைட்டா பிச்சோம், அப்ப பார்த்தோம் அப்படியே நம்ம வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். வாங்க முதல்ல இந்த ஸ்டிக்கரை முதல்ல எடுப்போம். இந்த ஸ்க்ரூ தெரியுதா? நம்ம இதுதான் ரிமூவ் பண்ணணும். வாங்க வாங்க ரிமூவ் பண்ண அது சைஸ் பத்த மாட்டேங்குது. நான் எங்கேயா போகிறது? நம்மள்ட்ட ஸ்க்ரூ ஸ்பேரே இருக்கும். அது ஓப்பன் பண்ண கஷ்டமா இருக்குது. ஓப்பனே ஆக மாட்டேங்குதா? எப்படா எங்க இருக்கிற ஓப்பன் பண்றது? நீ அம்மா இதுக்கு நம்மள்ட்ட ஒரு வழி இருக்குது. இதுக்கு நம்மள்ட்ட ஒரு வழி. பெரிய சோழர் பரம்பரை. இவர் ராஜராஜ சோழன், அவர் ராஜேந்திர சோழன். என்னையா நம்ம இப்ப எதுக்குடா இங்க வந்தோம் நீங்க நினைப்பீங்க. இந்த ஸ்க்ரூ இது ஓப்பன் பண்ண முடியல, உங்கள்கிட்ட கேமரா பிடிக்க ஆளும் இல்லை. அதனால நம்ம இப்ப என்ன பண்ண போறோம்னா ஒரே போடு. அவங்க இன்னும் ஒரு 10 தடவை போட்டால் உடஞ்சிரும்னு நினைக்கிறேன். வாங்க திரும்பி போடுவோம். இந்த சைடு ஸ்கிராட்ச் விழுந்துருக்குது. வாங்க இன்னும் ஒரு போடு போட்டால் உடஞ்சிரும். இல்லையா அது ஏதோ உடஞ்ச மாதிரி இருந்தது, பார்த்தா ஒன்றுத்தையும் காணும். என்னையா இது தூக்கி போட்டாலும் உடைய மாட்டேங்குது. எப்படா உடையுது ஒன்றுமே புரியல. இதுக்குதான் நம்மள்ட்ட ஒரு மந்திரவாதி இருக்கிறாங்க. அவங்கள்ட்ட போய் நம்ம கேட்டோம். அதுக்கு ஒரே ஒரு வழி தான் சொன்னாங்க. அதுக்கு உடைக்கிறதுக்கு ஒரே ஒரு வழி, நம்ம ஆயுதம் எடுக்க வேண்டிதான். நான் வந்துருச்சு பாருங்க. இதை வச்சு ஒரு ஓடதான் ஒரு போடா உடைப்போமா? லெட்ஸ் கோ. வாங்க ஒரு உடதான் உடைப்போமா? ஒரு உடல அது உட மாட்டேங்குது. இந்த இந்த இடத்துல விட்டுருக்குது லைட்டா. அவன் இன்னும் ஒரு அடி இந்த உடஞ்சிருச்சு. இந்த இடத்துல உடஞ்சிருக்குது. இதெல்லாம் பத்தாது, இன்னும் ஒரு அடி அடிப்போம். உடஞ்சிருக்கு. திருப்பி வச்சு அடிச்சா என்ன ஆகும்? அது இன்னும் ஒரு அடி சுட்டு உடஞ்சிருக்கு போலையா? ஒரு உட இதுமாதிரி உடச்சா அவ்வளோதான் போல. பின்னாடி வச்சு ஒரு அடி அடிப்போமா? பின்னாடி அடிக்கிறது வேஸ்ட் தான் போல. நம்ம முன்னாடி வச்சு அடிப்போம். நாங்கள் ஃபுல் ஸ்ட்ரென்த்தை காத்துவோமா? இல்லை ஃபுல்லாக வேணாம், ஒரு பாய்க்கும். அதுதாங்க உடஞ்சிருச்சு. நம்ம இது ஒவ்வொன்றா ரிமூவ் பண்ணணும் போல.
சரி வாங்க, இது நம்ம போய் ஒவ்வொன்றா தனித்தனி ஓப்பன் பண்ணுவோம். நம்ம என்னப்பா மொத்தமாக போட்டு உடச்சிட்டோம். நம்ம இன்னும் உடைக்கலாம். ஃபுல்லாக டேமேஜ் ஆயிடுச்சு போல. இதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது போல. இங்கே பாருங்க, இல்லைப்பா என்ன பண்ணாமல் சதுரு உடஞ்சி போடுது. இதான் போச்சுங்க, அவ்வளோதான். ஆனால் ட்ரை பண்ணுவோம் ஓப்பன் பண்ணுறதுக்கு. இந்த ஒரு ஸ்க்ரூ பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரை பண்ணோமா உள்ளே ஓட்டை விழுந்து ரிப்பேர் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் இந்த ஸ்க்ரூ ஓப்பன் பண்ண முடியாது, அவ்வளோதான். நம்ம சோழி முடிஞ்சிது. வாங்க ட்ரை பண்ணுவோம். நம்ம இப்போ அடிச்சு உடச்சிட்டோம் பாருங்க. அப்பா சரி அடி கடிச்சிருக்குல பாயபிளைக்கு. இந்த மாதிரி எவனால கட்டைய முடியும்? ஃப்ரண்ட்ல பார்த்தீங்கன்னா முன்னே இருந்தது இதுக்கு பாருங்க. அம்மா ஏதோ பேய் அடிச்ச மாதிரி வச்சு வச்சிருக்கிறேன். நட்டு ஒரு இதே காணும், மறந்து போச்சு. அங்கே ஃபுல்லாக இதாக இருக்குது. இதுதான் சென்ட்ரல் ஷிப்பு போல். இந்த ஷிப்பில்டா எல்லா ப்ராசஸரும் நடக்குது இந்த ஷிப்பில். இது பார்த்தீங்கன்னா இது ஒரு சிப்பு தான். இந்த சிப்பு மேலே மறைச்சி வச்சுருக்குறாங்க, ஓப்பன் பண்ண முடியல. தொங்குது. இது வந்து காயில். இந்த காயில் பார்த்தீங்கன்னா ரிஃப்ளெக்ஸ் ஆகும். எப்படின்னா பவர் கண்ட்ரோல் பண்ணி கொடுக்குற மாதிரி, ஆனால் கொஞ்சம் ஷாக் அடிக்கும். சாராக இருந்துக்கோங்க. அதே தான் 4 இது இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா பின் இருக்குது. இன்னும் எதுக்குமே புரியல, ஒன்றும் புரியல. சரி நம்ம உள்ளே பார்ப்போம். உள்ளே பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஐட்டம்ஸ் இருக்குதுன்னு பாருங்க. ஆனால் இந்த இது மட்டும் உடஞ்சிருச்சு தாறுமாறா. இதுதான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அவ்வளோதான், ஃபுல்லாக கைலாங்கடையில் போட வேண்டியதான். முன்னாடி பார்த்தீங்கன்னா அடிச்சும் உடச்சிட்டோம்ல. நம்ம இன்னும் ஒரு அடி அடிச்சா உடையும் நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பார்ப்போமா? ஒரே ஒரு அடி மட்டும் அடிப்போம். அரஹா, பட்டனே தூங்கிட்டு வந்துருச்சியா? அது 1 2 இருக்கிறாங்க. யாரும் மொத்தமாக பிடிங்கிட்டு வந்துருச்சு. மூணு பட்டனு, ஐயா ரிசீவர் இருக்குது. சிப்பு இந்த லைட்டாக உடஞ்சிருக்கு. இந்த சில்வர் கலரில் இருக்கிறது மெயின் காம்போனன்ட்டு. இந்த ஃபுல் பாடி டேமேஜ் ஆகிருக்கு. இதுக்கு மேலே என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நம்ம என்னடானா இது ஃபுல்லாக பாட்டாக உடச்சிட்டோம்ல. வந்து இப்போ நான் என்ன உங்கள்கிட்ட சொல்கிறது? இது என்ன பண்ணுறதுன்னு தெரில. காயலாங்கடைக்கு கூட போகாது போல இது. ஆனால் உள்ளே அப்படி என்னென்ன பார்ட்ஸு லைட்டாக தான் தெரியுது. நம்ம ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி நம்ம அடுத்த வீடியோவில் போடுறோம். ஒவ்வொரு காம்பனன்ஸாக சேஃபாக பிரிக்கணும். ஏன்னா உள்ள கெப்பாசிட்டர்லாம் இந்த உடஞ்சிருக்குது. இந்த உள்ள கெப்பாசிட்டி உடஞ்சிருக்குது. இது சரி பண்ணணும். அவ்வளோதான். இது ஃபுல்லாக நசிங்கிருச்சு. உள்ள சுத்தியில் வச்சு அடிச்சதுல இது போயிருச்சு. இந்த ஸ்க்ரூவை பார்த்தீங்கன்னா கழட்ட முடியல. இதோட இது முடிஞ்சிருச்சு. அன்டைரக்ட் ஹச்டி. ஓகே, நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம இதை பற்றி போடுறோம். ஓகே, இப்போவே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் கொடுத்து வைங்க நோட்டிஃபிகேஷன். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நம்ம கடை பக்கத்தில் 3வது கடை இருக்குல்ல? ஆமா. 3வது கடை பக்கத்தில் 4வது கடை இருக்குல்ல? ஆமா. 4வது கடை பக்கத்தில் 5வது கடை இருக்குல்ல? அதான் நம்ம கடை. 5வது கடை உங்க கடைன்னு சொல்ல வேண்டியதாடா எருமை. ஏன் இப்படி சுத்துற? உங்ககிட்ட சொல்லும்போது டீட்டெயிலாக சொல்லணும். போயிட்டு வரேன். டாட்டா, பாய் பாய்.